நான் தர்மம் கொடுக்கின்றேன், அந்த நன்மை எனக்கு. ஆனால் குர்ஆனுக்கு மட்டுமல்ல வச்சிருக்கக்கூடிய ஒரு வாக்கியத்தை பாருங்க. எனக்கு குர்ஆன் ஓத தெரியாட்டியும் உனத்தருக்கு ஓத சொல்லி அவர் ஓதுவதை கேட்டுக் கொண்டிருந்தாலும், காது கொடுத்து கேட்டுக் கொண்டிருந்தாலும், ஓதியவருக்கு என்ன நன்மையோ அதே நன்மை கேட்டுக் கொண்டிருக்கின்றவருக்கும் கிடைக்கும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடிக்கடி நாங்க கேள்விப்படுற ஹதீஸ், குர்ஆன்ல ஒரு எழுத்துக்கு 10 நன்மை கிடைக்கும். ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்று சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க அலிஃப் லாம் மீம் என்று சொல்லி இருக்கக்கூடியது அது 3 எழுத்து, ஒரு எழுத்து இல்லை. அலிஃப் லாம் மீம் 3 எழுத்து. அப்ப அலிஃப் லாம் மீம் என்று மட்டும் ஓதினாலும் ஒருத்தருக்கு உடனே 30 நன்மை கிடைச்சிடும். 30 நன்மை கிடைச்சிடும். அப்போ குர்ஆன்ல எத்தனையோ ஒவ்வொரு ஆயத்திலையும் எத்தனை ஹர்ஃப் கிடைக்கும். அப்போ ஒரு எழுத்துக்கு 10 நன்மை வீதம் அவருக்கு நன்மைகள் பன்மடங்கு ஆக்கப்பட்டு கொண்டே இருக்கு. அதே குர்ஆனை தொழுகையில ஓதினான், தொழுகையில நின்ற நிலைமையில ஓதினால் ஒருத்தருக்கு ஒரு எழுத்துக்கு 100 நன்மை கிடைக்கும். ஒரு எழுத்துக்கு 100 நன்மை. உதாரணத்துக்கு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று மட்டும் தொழுகையில நின்ற நிலைமையில சொன்னால் பிஸ்மில்லாஹ்ல மொத்தம் 19 எழுத்துக்கள் இருக்கு. அப்போ 19 எழுத்துக்கும் ஒரு எழுத்துக்கு 100 நன்மை மீது 1900 நன்மை, 1900 நன்மைகள் பிஸ்மில்லாஹ்வுக்கு மட்டும். அப்ப மத்த சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு அதுல எத்தனை ஹர்ஃபுகள் இருக்குதோ ஒவ்வொரு ஹர்ஃபுக்கும் 100 நன்மை மீது கணக்கு பார்க்கும். அந்த அளவுக்கு பன்மடங்கு நன்மைகளை எங்களுக்கு ஈட்டித் தரக்கூடிய ஒன்றுதான் குர்ஆன். எனவே குர்ஆனை எங்களுக்கு ஓத தெரியாட்டியும் குர்ஆனை எடுத்து பார்த்துக் கொண்டிருந்தாலும் நன்மை கிடைக்கும். அல்லது உனத்தருக்கு ஓத சொல்லி கிட்ட இருந்து நாம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அது ஒரு சுன்னத்தான அமல். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களில் காரிகள் இருந்தாங்க. குர்ஆனை நல்ல தொனியில கிராத்து வடிவத்தில் ஓதக்கூடிய காரிகள் இருந்தாங்க. அவங்க குறிப்பாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள் குர்ஆனை ஓதக்கூடிய காரிகளாக இருந்தாங்க. அவங்களை கூப்பிட்டு ஓத சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டுக்கொண்டிருப்பாங்களாம். அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் ஓத சஹாபாக்கள் கேட்டுக்கொண்டிருப்பாங்களாம். எனவே குர்ஆனை ஓதுவதும் சுன்னத்து, ஓதுவதை கேட்டுக்கொண்டிருப்பதும் சுன்னத்து. ஒவ்வொரு ரமலான் மாதத்திலேயும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்பவர்கள் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்களுக்கு குர்ஆன் அதுவரைக்கும் எவ்வளவு இறக்கப்பட்டிருக்கிறதோ இறக்கப்பட்ட குர்ஆனை ஒரு தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டுவாங்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கொண்டிருப்பாங்க. அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓத ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்பவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்களாம். அப்ப கடைசி வருஷம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உலகத்தை விட்டு மறைகின்ற அந்த ரமலான், கடைசி ரமலானில மட்டும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முழு குர்ஆனையும் 2 தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட ஓதி காட்டினாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டுக்கொண்டிருந்தாங்க. அதே மாதிரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் 2 தடவை ஓதி காட்டினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டுக்கொண்டிருந்தாங்க. அப்ப குர்ஆனை ஓதுவதும் கேட்பதும் அது ஒரு சுன்னத்தான அமல். அந்த குர்ஆனை ஓதுற நேரத்துல ஒரு ஃபீலிங் வரும். இது சாதாரண ஒரு புத்தகம் அல்ல, இது ஒரு கண்ணியமான புக், கண்ணியமான ஒரு புத்தகம். அல்லாஹ்வுடைய கலாம் என்ற அந்த ஃபீலிங் உணர்வு வரும். அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய கலாமை மலக்குகளுக்கு தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓதினார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியாக கொண்டு வந்து கொடுத்தார்கள். அடுத்து உலகத்திலேயே மனிதர்களில் முதலாக இந்த குர்ஆனை ஓதியது எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்தகைய மகத்துவமிக்க குர்ஆன் இப்ப என்ற கையில இருக்குது. அந்த குர்ஆனை தான் நான் ஓதுகின்றேன் என்ற ஒரு ஃபீலிங் உணர்வோடு அல்லாஹ்வுடைய கலாம் என்ற அந்த கண்ணியத்தோடு குர்ஆனை ஓதும். ஒவ்வொரு குர்ஆன்லையும் பெரும்பாலும் எழுதப்பட்டிருக்கும் அட்டையிலேயே குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஒரு ஆயத், லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன், லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன், சூரத்துல் வாக்கியாவில் இடம்பெறக்கூடிய ஆயத். இன்னஹு லகுர்ஆனுன் கரீம் ஃபீ கிதாபின் மக்னூன் தன்ஸீலும் மிர் ரப்பில் ஆலமீன்.
லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹிரூன். குர்ஆனை பிடிக்கின்றவர்கள், குர்ஆனை சுமக்கின்றவர்கள், அந்த குர்ஆனை தொடுகின்றவர்கள் துப்பரவானவர்களாக இருக்கணும். துப்பரவானவர்கள் என்று சொன்னால் சிறு தொடக்கு பெருத்தொடக்கென்று இரண்டை விட்டு நீங்கியவர்களாக இருக்கணும். ஜனாபத்துடைய குளிப்பு கடமையானவர்களுக்கு குர்ஆனை ஓதுவதும் ஹராம், குர்ஆனை பிடிப்பதும் ஹராம். குளிப்பு கடமை இல்லை எங்கள்கிட்ட, ஆனால் ஒழு இல்லை. ஒழு இல்லாம குர்ஆனை ஒரு விரலால தொடுவது கூட ஹராம். ஆனால் குர்ஆன் ஒழு இல்லாம அந்த குர்ஆன் எங்களுக்கு மனப்பாடம் ஆயிக்குது. பைஹாட்டா இருக்கக்கூடிய சூரத்துகள் இருக்குது. சூரத்துல் ஃபாத்திஹா, குல் ஹுவல்லாஹ், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், சில பேருக்கு அதிகமானவங்களுக்கு யாசீன் பாடம். இத குர்ஆனை பிடிக்காம ஒழு இல்லாட்டியும் ஓதலாம். ஆனா குளிப்பு கடமையான நிலைமையில அந்த குர்ஆனை ஓதுவதும் ஹராம், தொடுவதும் ஹராம். ஏன் இத இந்த காலத்தில் விசேஷமா சொல்லப்படுதுன்னா அதெல்லாம் கட்டாயம் சொல்லியாக வேண்டிய ஒரு காலம். யஹூதி நசாராக்களினால் இந்த குர்ஆனுடைய மகத்துவத்தை, கண்ணியத்தை குறைப்பதற்காக, இழிவுபடுத்துவதற்காக முஸ்லிம்களுக்குள்ளாலேயே பல இயக்கங்களுக்கு, கூட்டங்களுக்கு காசு பணங்களை கொடுத்து குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரணான கருத்துக்கள் இன்று மக்களுக்கு மத்தியில் போதிக்கப்படுகின்றது. மிம்பர் மேடையில் ஏறி பேசப்படுகின்றது. குர்ஆனா அது ஒரு நோபல் புக். எல்லா புத்தகத்தை போலும் அந்த குர்ஆனை யாருக்கும் பிடிக்கலாம், யாரும் ஓதலாம். குளிப்பு கடுமையான நிலைமையிலும் அதை ஓதலாம். குளிப்பு கடுமையான நிலையில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களும் அதை பிடிக்கலாம். மாதாந்தம் துப்புரவில்லாத காலத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் அந்த குர்ஆனை பிடிக்கலாம், ஓதலாம் என்ற குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரணான நச்சு கருத்துக்கள் இன்றைக்கு பகிரங்கமாக மக்களுக்கு மத்தியில் பரப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இஸ்லாமிய பாடசாலைகளில் இந்த 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 பயங்கரமான கொள்கைகள், இந்த நச்சு கருத்துக்கள் புகுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த ஊர்ல எப்படியோ தெரியா, கொழும்பு போன்ற பிரதேசங்களில் இப்படி இந்த செய்திகள் பரப்பப்பட்டு ஒரு வயதுக்கு வந்த ஒரு குமரி பெண் பாடசாலை சென்ற சமயத்தில் ஒரு டீச்சர் அந்த பிள்ளைக்கு குர்ஆன் எடுக்குவான்னு சொல்லிங்க. அப்ப அந்த பிள்ளை சொல்லிக்கு, இப்ப எனக்கு குர்ஆன் பிடித்த காலத்தை இல்ல, நான் பீரியட் துப்புரவு இல்லாத காலத்துல இருக்கிறேன். அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அப்படி மார்க்கெட்ல ஒண்ணு நீ எடுத்துவான்னு சொல்லி போர்ஸ் பண்ணிக்க. அப்ப அந்த புள்ள எடுக்கல, வீட்டுல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கு, இப்படி என்ற டீச்சர் இவ்வளவு சொல்லியும் என்னை போர்ஸ் பண்ணி எடுக்க சொன்னா, என்றாலும் நான் எடுக்கல, அதற்காக நீ பனிஷ்மெண்ட் தந்தான்னு சொல்லி அப்ப வீட்டுல உள்ளவங்க போயிட்டு ஸ்கூல்ல போயிட்டு முறப்பட்டதுக்கு பின்னால அப்படி அந்த பிரச்சனை அந்த இடத்தில் சொல்றாகப்பட்டது. அப்ப இப்படி ஒரு பிரச்சனை எங்கட பிள்ளைக்கு வந்தாலும், எங்கட பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட செய்திகள் படித்து கொடுக்கப்பட்டாலும், அது என்ன டீச்சர் எதையும் படித்து கொடுத்துட்டு போகட்டும் என்று நாங்க சும்மா இருந்திடக்கூடாது. எங்கட கடமை குர்ஆனுக்கு மாற்றமான, முரணான, ஹதீஸுக்கு முரணான கருத்துக்கள் அங்கே பாடசாலையில் போதிக்கப்படுகின்றது கேட்கணும். சும்மா இருந்தாக்க நாம அல்லாவிடத்தில் குற்றவாளி. அப்பதான் நாளைக்கு இன்னொரு பிள்ளைக்கு இன்னொரு 4 பேருக்கு அந்த செய்தி போகாம பாதுகாக்கப்படும். மிச்சம் கவனத்தில் இருக்கணும். மிச்சம் பயங்கரமான காலகட்டம். குர்ஆனுடைய கண்ணியத்தை இல்லாமலாக்கிறதுக்காக வேண்டி முஸ்லிம்கள் என்ற போர்வையில் இருக்கக்கூடியவர்களையே குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பயங்கரமான காலகட்டத்தில் இருக்கிறது. எனவே இந்த குர்ஆனை திட்டமிட்டு ஏனைய காலங்களை போன்று இல்லாமல் டைம் கிடைச்ச நேரத்தில் ஓதுவோம் என்று இல்லாம இந்த குர்ஆனை ஆக குறைஞ்சது ஒரு தடவையாவது, ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸ் ஓதினால் ரமதான் முடியும் பொழுது ஒரு குர்ஆனை தமாம் பண்ணி முடிக்கலாம். ஒரு நாளைக்கு 2 குர்ஆன் 2 ஜுஸ் ஓதினால் ரமதான் முடியும் பொழுது 2 குர்ஆன்களை ஓதி முடிச்சிடலாம். 3 குர்ஆன், 4 குர்ஆன், 5 குர்ஆன், ஒவ்வொரு வக்துக்கும் ஒரு ஜுஸ். சுபஹ் தொண்டமா, சுபஹ் தொண்டரோட ஒரு ஜுஸ். சுபஹுக்கு முந்தி சஹர் செஞ்சிட்டு ஒரு அரை ஜுஸ், சுபஹ் தொண்டுக்கு ஒரு அரை ஜுஸ். லுஹருக்கு முந்தி அரை ஜுஸ், லுஹருக்கு பிந்தி அரை ஜுஸ். இப்படி ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாலையும் பின்னாலையும் அரை ஜுஸ் வந்துட்டாக்கா ஒரு ஜுஸ். 2 ஜுஸ் ஓதுறவங்க குர்ஆன் ஒவ்வொரு வக்துலையும், வக்துக்கு முன்னால ஒரு ஜுஸ், வக்து முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு ஜுஸ். இப்படி ஓதி வந்துட்டோம் என்று சொன்னாக்கா ஒரு நாளைக்கு 5 குர்ஆனோ அல்லது 10 குர்ஆனோ
இன்றைக்கும் அப்படி ஓதுகின்ற வளமையுடையவர்கள் இருக்கின்றார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ரமலான் அல்லாத ஏனைய எல்லா காலங்களிலும் குர்ஆன் முழுக்க 30 ஜுஸ்ஐயும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க, கத்தம் செஞ்சிருவாங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு 30 ஜுஸ் ஒரு குர்ஆனை ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஓதி முடிச்சிருவாங்க. ரமலான்ல மட்டும் ஒரு நாளைக்கு 2 குர்ஆன், 2 ஜுஸ் அல்ல 2 குர்ஆன் 30 ஜுஸ்ஐயும் ஒரு நாளைக்கு 2 தடவை ஓதி முடிச்சிருவாங்க. ரமலான் முடியும் பொழுது 60 குர்ஆன்களை அவர்கள் ஓதி முடிச்சிருவாங்க. இதே மாதிரி இறைநேச பெருமக்களையும் எத்தனையோ பெரும் நாதாக்கள் குர்ஆனை ஒரு நாளைக்கு 2 குர்ஆன்கள் ஓதுகின்றவர்கள் எத்தனையோ பேர்கள் எழுந்திருக்கின்றார்கள் என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறது. எனவே பெரும் பெரும் இமாம்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை பெற வேண்டுமாக இருந்தால் அவன் குர்ஆனோடு தன்னுடைய தொடர்பை எந்த அளவுக்கு அதிகப்படுத்துவானோ அந்த அளவுக்கு அவன் அல்லாஹ்விடத்தில் நெருங்குவான். இவனுக்கு ஃபர்லான தொழுகை சுன்னத்தான தொழுகைகளை தொழுதுட்டாக்கா துஆ கேட்க கூட டைம் இல்லை. ஏன்? குர்ஆனிலே மூழ்கி இருக்கிறார், குர்ஆனிலே சதாவும் மூழ்கி கொண்டிருக்கிறார். துஆ கேட்க கூட டைம் இல்லாத அளவுக்கு சதாவும் குர்ஆன் 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 என்று குர்ஆனையே ஒரு மனிதன் ஓதிக்கொண்டிருந்தால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள், துஆ கேட்கின்ற மனிதன் எதையெல்லாம் கேட்பானோ அதை விடவும் பன்மடங்கு அந்த துஆ கேட்கின்ற மனிதனுக்கெல்லாம் எதையெல்லாம் கொடுப்பானோ அவர் அதை விட பன்மடங்கு இந்த துஆ கேட்பதற்கும் டைம் இல்லாமல் சதாவும் தன்னுடைய காலத்தை குர்ஆன் ஓதி ஓதியே கணித்த மனிதனுக்கு அல்லாஹ் நிறைய கொடுப்பான் என்ற செய்தியை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். அப்ப அதுல இருந்து என்ன விளங்குது? குர்ஆன் ஓத 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 எங்கட ஹாஜத்துக்கள், எங்கட தேவைகள், நாட்டங்கள், தேட்டங்கள் எல்லாம் எங்களை அறியாமலேயே எல்லாம் நிறைவேற்றி சோதாக்கப்படும். எங்கட பிரச்சனைகள், பலாய்கள், முசீபத்துக்கள், நோய்கள் அனைத்தும் எங்களுக்கு விளங்காமலேயே குர்ஆனை ஓத 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 அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிவிடும். குர்ஆன்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு மகத்துவத்தை வச்சிருக்கிறான். நோய்க்கு மருந்து குர்ஆன்ல இருக்கின்றது. உலகத்தில் உலகம் படைக்கப்பட்ட நாள் முதல் கியாமத் நாள் வரைக்கும் ஒரு மனிதனுக்கு உலகத்தில என்னென்ன பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டுமோ அத்தனை தீர்வுகளும் குர்ஆனில் இருக்கின்றது. எதை எடுத்தாலும் இப்ப மொபைல் போன் இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குது, பேஸ்புக் கண்டு, வாட்ஸ்அப் கண்டு, இன்னும் எத்தனையோ விடயங்கள் இருக்குது. இதெல்லாம் குர்ஆனில ஆராய வேண்டிய முறையில் ஆராய்ந்தால் குர்ஆன் அத்தனைக்குமே தீர்விக்கிறது. கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் குர்ஆனில் தீர்வு இருக்கின்றது. உதாரணத்துக்கு குர்ஆன் சொல்லுகின்றது எல்லா விஷயங்களுக்கும் குர்ஆன்ல தீர்வு இருக்கு. அப்ப ஒருத்தர் வந்து கேட்டாராம், ஒரு முஸ்லிம் அல்லாத ஒருத்தர் முஸ்லிம் இடத்தில் கேட்கின்றார், உங்களோட குர்ஆன்ல எல்லாமே சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொல்லிக்குதானே? சில பேர் சும்மா அகராதிக்கு சில கேள்விகளை கேட்பாங்க, விதண்டாவாதத்துக்கு கேட்பாங்க, குர்ஆன்ல அப்படி ஒன்று இல்லத்தானே என்று நினைச்சு கொண்டு கேட்பாங்க. ஒருத்தர் வந்து கேட்டாராம், இந்த கதை உண்மையோ பொய்யோ தெரியாது, ஜோக்குக்கு சொல்லப்பட்டதோ தெரியாது, ஆனால் பொருத்தமான ஒன்றாக இருக்கின்றது. ஒருத்தர் வந்து கேட்கின்றார், உங்களோட குர்ஆன்ல எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறானே? சொல்லப்பட்டீங்க. அப்ப ஒரு பான், நாங்க ஒரு ராத்தல் சொல்லுவோமே, அந்த ஒரு ராத்தல் பானுக்கு எத்தனை கிராம் மாவு தேவை என்று குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்குதா என்று கேட்டார். ஒரு ராத்தல் பானுக்கு எத்தனை கிராம் மாவு தேவை என்பதும் உங்களோட குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்குதா? இவர் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு சொன்னாலும், ஓ அதுவும் சொல்லப்பட்டுதான். ஒரு ராத்தல் பானுக்கு எத்தனை கிராம் மாவு தேவைன்னு சொல்லப்பட்டிருக்குதா? ஓ சொல்லப்பட்டி. காட்டுங்களே பார்ப்போம், வாங்க அந்த கூட்டின்னு போனாராம். வாங்க நான் உங்களுக்கு காட்டு. நேர போனாராம் பேக்கரிக்காரங்க, பான் சுடுற இடம் பேக்கரி. அங்க பேக்கரியில போயிட்டு பான் சுடுறவனை கூப்பிட்டு கேட்டாராம், இந்த பானிக்கு ஒரு ராத்தல் பான் இதுக்கு எவ்வளவு கிராம் மாவு தேவை? அப்ப அவன் சொன்னானா 400 கிராமோ 500 கிராமோ, உதாரணத்துக்கு 500 கிராம் சொல்லுவோமே, ஒரு ராத்தலுக்கு 500 கிராம் தேவை. இப்ப சொன்னாரா இறங்கிட்டான். அப்ப அவரை திருப்பி கேட்டாராம், நான் கேட்டேன் குர்ஆன்ல இருக்குதாண்டு, நீங்க பேக்கரிக்காரங்க கேட்கறீங்க, அவன்கிட்ட கேட்டு எனக்கு பதில் சொல்றீங்க. அப்பதான் அவர் சொன்னாராம், குர்ஆன்ல சொல்லிக்குது, ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன்,
உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியாட்டி அந்த நொலே உள்ள ஆட்கள்கிட்ட கேட்டு படிச்சுக்கோங்க என்று சொல்லி குர்ஆன்ல சொல்லப்பட்டு. எனவே பான் சம்பந்தப்பட்ட விஷயம் பேக்கரிக்கான தான் தெரியும். அப்ப குர்ஆன்ல சொல்லிக்கு இது சம்பந்தமான ஒரு விஷயம் உங்களுக்கு தேவையா, அவர்கிட்ட போயிட்டு கேளு. ஒரு கட்டிடம் கட்டுறதுக்கு இதுக்கு எவ்வளவு சிமெண்ட் தேவை, எவ்வளவு மண் தேவை, எவ்வளவு கண்ணு தேவைன்னு சொல்லி சொல்றதுக்கு அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யக்கூடிய இன்ஜினியர் மாறிக்காங்க, அவங்களுக்கு தான் அந்த நாலேஜ். அப்ப அவங்கள்ட்ட போயிட்டு கேட்டு படித்துக் கொள்ள சொல்லி இப்படி எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் குர்ஆன்ல அனைத்துக்கும் அல்லாஹ் தீர்வை வச்சிருக்கிறான். அப்ப நாங்க அந்த குர்ஆனை ஓத 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 குர்ஆன்ல அல்லாஹ் எத்தனையோ நோய்களுக்கு மருந்து வச்சிருக்கிறார், ஷிஃபாவுக்குண்டான ஆயத்துக்கள் இருக்குது. ஓதும் பொழுது எங்களுடைய வறுமைகள், பஞ்சங்கள், தரித்திரியங்கள் நீங்கக்கூடிய நிலைமைகள் எல்லாம் குர்ஆன்ல வச்சிருக்கிறார். எங்கட உள்ளங்கள்ல இருக்கக்கூடிய அழுக்குகள், மோசமான குணங்கள், இதெல்லாம் அகற்றக்கூடிய ஒரு பவரை அல்லாஹ் குர்ஆன்ல வச்சிருக்கான். அப்ப ஒரு மனிதன் குர்ஆனோடு தொடர்பு பட்டு இருக்கும் பொழுது அவனுக்கு அல்லாஹ் நற்குணங்களை நசீபாக்குகின்றான், நோய்க்கு மருந்தாக அந்த குர்ஆனை ஆக்குகின்றான், அவனுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக அந்த குர்ஆனை ஆக்குகின்றான், அவனுடைய வாழ்க்கைக்கு பரக்கத்தாக அந்த குர்ஆனை ஆக்குகின்றான். எந்த வீட்டில் குர்ஆன் அதிகமாக ஓதப்படுமோ அந்த வீட்டில் பரக்கத்து பொங்கி வழிந்து கொண்டிருக்கும், வீட்டில பிரச்சனைகள் வராது. இன்னைக்கு பாத்திரம் குடும்பங்களுக்கு மத்தியில பிரச்சனை, ஒருத்தரை பத்தி பேசுறது, இவங்கள்ட்ட உள்ளது அவங்க பத்தி பேசுறது, அவங்கள்ட்ட உள்ளது இவங்க வந்து பேசுறது, இதெல்லாம் குர்ஆன் ஓதுறதுக்கே நேரத்தை கழிச்சுட்டாக்கா பலாய் முசீபத்துக்கள் அடுத்து வந்த குறைகளை பேசுறதுக்கு டைம் கிடைக்காது. எனவே எந்த அளவுக்கு குர்ஆனை ஓதுவோமோ அந்த அளவுக்கு குர்ஆன் எங்களுக்கு எல்லா விஷயங்களிலேயும் சலாமத்தை தரும், வெற்றியை தரும், நோயிலிருந்து ஷிஃபாவை தரும் என்ற செய்திகளை எல்லாம் நாம காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றன. குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனுடைய எந்த ஆயத்துக்கும் நேரடி கருத்தை எடுத்து விடக்கூடாது. என குர்ஆனை பற்றி சொல்லுகின்றது, குல்லல் கானல் பஹரு மிதாதல் லிகலிமாத்தி ரப்பி லனஃபிதல் பஹரு கப்ல அன் தன்ஃபத கலிமாத்து ரப்பி வலவ் ஜினா பிமிஸ்லிஹி மததா. குர்ஆனுடைய ஆயத்துக்களுக்கு, அல்லாஹ்வுடைய கலாமுக்கு விரிவுரை கருத்து எழுதுவதற்காக முழு உலகத்தில் இருக்கக்கூடிய கடல் தண்ணீரையும் இங்காக மையாக மாற்றி குர்ஆனுக்கு விளக்கம் எழுதினாலும் அந்த மாற்றப்பட்ட மையாக மாற்றப்பட்ட கடல் தண்ணீர் அவ்வளவும் வத்திரும். மீண்டும் அதே அளவு கடல் தண்ணீர் நிரப்பப்பட்டு மீண்டும் அவ்வளவு கடல் தண்ணீரும் மையாக இங்காக மாற்றப்பட்டு குர்ஆனுக்கு விளக்கம் எழுதினாலும் குர்ஆனுடைய விளக்கத்துக்கு முடிவே இல்லை என்று சொல்லி குர்ஆனை எந்த அளவுக்கு தோண்ட 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 ஆராய்ச்சி செய்ய செய்ய அதனுடைய கருத்துக்கள் ஊட்டெடுத்துக் கொண்டே இருக்கும் என்று சொல்லி குர்ஆனை சொல்லி காட்டுகிறார். குர்ஆனுடைய மேலோட்டமான கருத்தை மட்டும் ஒரு மனிதன் எடுத்து நடந்து கொண்டு போனான் என்று சொன்னாக்கா அந்த குர்ஆனை வைத்தே அவன் எங்கேயோ பெற்றுவான், வழிகேற்ற பெற்றுவான். உலகத்தில் இன்னைக்கு பார்க்கிறோமா இல்லையா? குர்ஆனுடைய வெளிரங்க ஆயத்துக்களை மட்டும் வச்சுக்கொண்டு குல்லுமன் அலைஹா ஃபான் வயபகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், எல்லா வஸ்துக்களும் அழிந்திரும், அல்லாஹ்வுடைய முகம் மட்டும்தான் தரிப்பட்டிருக்கும் என்ற அந்த ஆயத்தினுடைய நேரடி கருத்தை பார்த்துட்டு ஓ அல்லாஹ்வுக்கு முகம் இருக்குது, நஊது பில்லாஹி மின்ஹா, தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க், அல்லாஹ் அவருடைய கைவசம் உலகத்தின் ஆட்சி மேன்மையாகிவிட்டது, உயர்த்தியாகிவிட்டது என்று பியதிஹி என்று அல்லாஹ்வுடைய கை என்று வந்ததனால அல்லாஹ்வுக்கு கை இருக்குது. ஹதீஸ்ல வரக்கூடிய சில வார்த்தைகளை வச்சு அல்லாஹ்வுக்கு கால் இருக்குது. இப்படி அல்லாஹ்வுக்கு குர்ஆனை வைத்து உருவம் கற்பிக்கக்கூடிய ஒரு மனிதனை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய மிக மோசமான கருத்துக்கள் எல்லாம் குர்ஆனுடைய வெளிரங்க ஆயத்துக்களை வைத்து கருத்து சொல்லப்படுவதனால் இன்றைக்கு எத்தனையோ நிலைமைகளை பார்க்கின்றோம். சில காலங்களுக்கு முன்னால் நாம கேள்விப்பட்டோம், அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் இந்த சமூகத்துக்கு ஒவ்வொன்றையும் தெளிவுபடுத்தி காட்டிக் கொண்டிருக்கின்றான். குர்ஆனுடைய மேலோட்ட கருத்துக்களை பார்த்துட்டு பன்றியினுடைய இறைச்சி மட்டும்தான் ஹராம், அந்த இறைச்சி அல்லாத மற்ற பகுதிகள் எல்லாம் ஹலால் என்று தீர்ப்பு கொடுத்த செய்திகளையும் கொஞ்ச காலத்துக்கு முன்னால நாங்க கேள்விப்பட்டிருப்போம். இதெல்லாம் ஏன் ஏற்பட்டது? குர்ஆனுடைய ஆயத்துக்களுக்கு உள்ரங்க கருத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னல் குர்ஆனி லலஹரன் வ பத்னா கமா قال அலைஹி ஸலாத்து வஸலாம்,
நிச்சயமாக குர்ஆனுக்கு லாஹிர் பாத்தின், உள்ரங்க வெளிரங்க ரெண்டு கருத்து இருக்குது. வெளிரங்க கருத்தை மட்டும் ஒரு மனிதன் எடுத்து பார்த்தால் அவன் திசை திரும்பி செல்வான். அப்போ ஒரு ஆயத்தை எடுத்தா அதற்கு வெளிரங்க கருத்து என்ன, உள்ரங்க கருத்து என்ன? இந்த ஆயத்துக்கு ஸல்லல்லாஹு குர்ஆன் ஒரு ஆயத்துக்கு இன்னொரு ஆயத்து தஃசீராக விளக்கமாக இருக்கும், அல்லது குர்ஆனுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் அதற்கு ஒரு தஃசீரை விளக்கத்தை சொல்லி இருப்பார்கள், அல்லது சஹாபாக்கள் அதற்கு ஒரு விளக்கத்தை சொல்லி இருப்பார்கள். சஹாபாக்களுடைய காலத்துக்கு அடுத்து அந்த தாபீன்கள் ஒரு கருத்தை சொல்லி இருப்பார்கள். அந்த தஃசீர்களை பார்க்காமல் வெறுமனே எடுப்பில் எனக்கும் குர்ஆன் தெரியும் என்று சொல்லி குர்ஆனுடைய தர்ஜுமத்துல் குர்ஆனை வச்சுக்கொண்டு, குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷனை வச்சுக்கொண்டு ஒரு மனிதன் மேலோட்டமாக பார்த்து இதுதான் குர்ஆனுக்குரிய சட்டம் என்று சொல்லி முடிவுக்கு வருவானாக இருந்தால் அந்த குர்ஆனை கொண்டே அவன் எங்கேயோ வழிகட்டு போக வேண்டிய அபாயகரமான நிலை வந்துவிடும். எனவே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த குர்ஆனை எப்படி அணுக வேண்டுமோ அதன் முறையில் அணுகி அந்த குர்ஆனுக்கு கொடுக்க வேண்டிய மகத்துவங்களை கண்ணியங்களை சரியான முறையில கொடுத்து குர்ஆனை எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா அம்சங்களிலேயும் ஒரு மிகப்பெரும் ஒரு ஆயுதமாக, எங்களுக்கு ஒரு இபாதத்தாக, மறுமையில் எங்களை ஈடேற்றமாக்கக்கூடியதாக, எங்களை மன்றாடி சொர்க்கத்தில் சேர்க்கும் அளவுக்கு அந்த குர்ஆனோடு சதாவும் எங்களுடைய தொடர்பை ஏற்படுத்தி இரவு பகலாக அந்த குர்ஆனை அதிகம் அதிகம் ஓதி அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை பெற்ற நன்மக்களாக இந்த புனிதமான ரமதானில அல்லாஹ் நம் அனைவர்களையும் கபூல் செய்தருள் புரிவானாக. இந்த ரமதான் முடிவடைவதற்குள்ளால் பல குர்ஆன்களை ஹத்ம் செய்து முடிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவாயாக. இந்த குர்ஆனுடைய தொடர்பு எங்களோடு மட்டும் இருந்து விடாமல் வீட்டில் இருக்கக்கூடிய எங்களுடைய பெண்ஜாதிமார்கள், மனைவி, பிள்ளைகள், குடும்ப உறவுகள், பேரப்பிள்ளைகள் எல்லோரிடத்திலையும் இந்த குர்ஆனை ஓதக்கூடிய குர்ஆனுடைய ஆசையை ஏற்படுத்தக்கூடிய நிலைமைகளை அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சிருயா அல்லாஹ். யா ரப்பி யா அல்லாஹ், நாங்க நினைச்சு எதையும் செய்ய முடியாது. எனவே குர்ஆனின் தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு, சதாவும் குர்ஆனை அதிகம் அதிகம் ஓதிக்கொள்வதற்கு, குர்ஆனுடைய விளக்கங்களை விளங்கிக் கொள்வதற்கு அல்லாஹ் நீ எமக்கு தௌஃபீக் செய்து அருள் புரிவாயாக. இந்த ரமலான்ல யாருக்கெல்லாம் உன்னுடைய ரஹ்மத்தை, மக்ஃபிரத்தை, நரக விடுதலையை, லைலத்துல் கத்ருடைய முழுமையான பாக்கியங்களை நசீபாக்குகின்றாயோ அந்த சீதேன்களோடு நம் அத்தனை பேரையும் சேர்த்தருள் புரிவாயாக. வமா அலைனா இல்லல் பலாக் وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. لا إله